நேற்று இன்ஸ்டாகிராமில் போகிற போக்கில் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பேட் பேரண்டிங் எடுத்தோன்னு அப்படி சொல்லி இந்த பக்கு ஒபிஸாக இருக்குது அப்படின்ட்டாங்க. சானியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆயிடுச்சுங்க. அவளுக்கு வெயிட்டை குறைக்க முடியல. அவள் ரீனல் கேர் கிட்னிக்காக ப்ராப்ளத்துக்காக ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிட்றா. ஆசரும் பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஸ்பெஷல் ஃபுட்டு தான் கொடுக்குறோம். ரைஸு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு எதுவும் கொடுக்க மாட்டோம். ஏதோ அப்பப்போ ஒரு குட்டியாக ஒரு பிஸ்கெட்டு ஏதாவது ஸ்வீட்டு ரொம்ப ஆசை கேட்டானா கொஞ்சமாக ஸ்வீட்டு அது மட்டும் ஆசைக்காக கொடுக்குறதோட சரி. செக்கப்பு நேற்று எனக்கு கடுப்பானதே, நேற்று தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இயர்லி வேக்சின்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருந்தது. ரொம்ப டயர்டாக எப்போவுமே நான் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக் பண்ணுவேன். நேற்று ரொம்ப நேரம் ஃபோனே எடுக்க முடியல. சரி செக் பண்ணும்போது இந்த கமெண்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சுருன்னு இருந்துச்சு. சரி எங்கள் பீனிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் அம்மா பெல்ட் போட்டுட்டு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களால வந்து பேக் பெயின் அது இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு அவங்களும் வந்தாங்க. அந்த கமெண்ட்க்கு ஒரு ரிப்ளை தான் நான் கேட்டேன். சரி நீங்கள் நல்ல ஒரு குட் பேரண்ட்டாக இருந்து பெட்டு அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிப்ளை வரப்போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி தான் பேசுறது ரொம்ப ஈஸிங்க, அதை வந்து செயல்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். சேகுவாரா சொல்கிற மாதிரி செயல் அதுவே சிறந்த சொல் அப்படிங்கிறத வந்து நிறைய நேரங்களில் நிறைய பேர் மறந்துடுறோம்.